உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஜென்ரலா நான் வந்து சோப் யூஸ் பண்ணுங்க. யூஸ்வலா உங்க பாடிக்கு என்ன சோப் யூஸ் பண்றீங்களோ the same soap you use it for the vaginal wash also. So vagina clean பண்றதுக்கு நார்மல் சோப்பை யூஸ் பண்ணுங்க. Menstrual cups was something much more convenient and safer to use also. Flow effort கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. Years together menstrual cups எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஆனாலும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கு. அண்ட் தட் ஒன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் only they will come to know product is very very safer and convenient to use. Until they use they will never know. நிறைய காமனாக கேட்குற கொஸ்டின், இந்த பீரியட் பிளட் கலெக்ட் ஆகுது இல்லையா, இது வந்து திரும்பியும் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அதுதானே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணுது. As if it happens with a pad. When it comes in a contact with a disposable pad, அங்க இருக்கிற ஜெல் அது கொயாகுலேட் ஆக்குறதுக்கான சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அது கூட பீரியட் பிளட் கம்பைன் ஆகும்போது தான் இந்த ஸ்மெல் வருது. அதர்வைஸ் பீரியட் பிளட் does not stink at all. ஒரு பீரியடுக்கு எத்தனை கப்ஸ் யூஸ் பண்ணும்? I would tell that 1 cup for 10 years and even more. You can use just 1 cup. Why ஒரு பீரியட்ஸ் அப்போ சில பேரால டாலரேட் பண்ண முடியுது, சில பேரால ஒரு டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் வருது. எனக்கு கம்மியா இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு அதே பெயின் இருக்கும்போது அது அவங்களுக்கு பெர்சீவ் ஆகுறது, நிறைய பெயின் பெர்செப்ஷன் இருக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பெயின் வந்து as such it is because of the hormone called prostaglandins. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் உமன். சைக்கிள் சிங்கிங் அப்படின்ற டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சைக்கிள் சிங்கிங்? இந்த சைக்கிள் சிங்கிங் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ரெகுலர் பீரியட்ஸ் கொண்டு வரது அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்ச் ஃபார் எவ்ரி உமன் அவுட் தேர். ஸோ என்ன பீரியட்ஸ் ஏன் இர்ரெகுலராக வருது, இதுக்கு காரணம் என்ன, அண்ட் இது எப்படி நம்ம ரெகுலராக மாற்றலாம், டிஐஒய் மெத்தட்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா, வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் இன்னைக்கு கொடுக்கறதுக்காக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் ரிஷி வர்தினி. ஷீ இஸ் அ நேச்சுரோபதி டாக்டர் அண்ட் அவங்க கிட்ட இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ when it comes to இந்த ஃபெமினின் ஹைஜீன் வரும்போது பீப்புள் யூஸ் திஸ் வெஜினல் வாஷ். ஸோ இதை க்ளீன் பண்ணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் கான்ட்ரரி, இந்த இடத்துல வந்து நம்ம சோப்பே போடக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆக்சுவலி இஸ் ஃபெமினின் ஹைஜீன் எஸ்பெஷலி when it comes to this part? All right. So நான் முதல்ல வந்து I'm against totally other like we wash இது I'm sorry about mentioning a brand or something. அதுதான் நமக்கு தெரிஞ்சது. பட் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. They say that this part is very intimate, we need to use a different product அப்படிலாம். Why? Because our cervical secretions are automatically cleansing. Self cleaning. Okay. அது வந்து நமக்கு அதுதான் அந்த இடத்த இன்னொரு க்ளீன் போட்டு வாஷ் பண்ணணுன்ற அளவுக்கு ஒன்றும் ரெக்குவயர்மெண்ட் இல்லை. If there are any conditions, say like candidiasis, அப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது ஹெல்ப்ஃபுல் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி. நாட் எசென்ஷியல் ஃபார் த டெய்லி ரூட்டீன். ஓகே, ஜென்ரலாக நான் வந்து சோப் யூஸ் பண்ணுங்க. யூஸ்வலாக உங்கள் பாடிக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ the same soap you use it for the vaginal wash also. So vagina like clean பண்ணுறதுக்கு நார்மல் சோப்பே யூஸ் பண்ணுங்க. That is enough. So talking about periods, இந்த பீரியட் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது there are n number of period products in the market. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இப்போது நம்மக்கிட்ட வந்து நார்மல் சானிட்டரி பேட்ஸ் ஆரம்பிச்சு காட்டன் பேட்ஸ் அண்ட் பீரியட் பேண்டீஸ், tampons and menstrual cups, இந்த மாதிரி லைக் there are lots of options. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் எது இதில் யூஸே பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ வந்து இது நானுமே வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் ஒரு ஸ்டேஜில் நானே நம்மளை மாற்றிக்கிறது தான். லைக் ஒன்ஸ் யூ கெட் சம் அவேர்னஸ் யூ சேஞ்ச். ஸோ அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி when I started using the normal disposable, that's the only thing I came to know. எனக்கு ஆப்ஷனே இல்லை, அது ஒன்று தான் இருந்தது. ஸோ தட் வாஸ் த திங் I was aware of. So I started using it. So I did not have any problem using a disposable sanitary pad as such. So இதுக்கப்புறம் வந்து I just got into this ecofem products எல்லாம் பார்த்து, which is a cloth pad. இது வந்து என்னோட ஹிஸ்ட்ரி மாதிரி நான் கொஞ்சம் சொல்கிறேன். I'll tell you what product is actually suitable. And if you probably have watched me நான் என்னோட பேசுகிறத எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா menstrual cupsக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். menstrual cups, this is because it is the safest product as of my kind of a knowledge.
அண்ட் தெர் ஆர் பீப்புள் ஹூ cannot யூஸ் இட் as well பிகாஸ் ஆஃப் lot of other conditions. அவங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன். பட் அவேர்னஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். அடுத்தது கிளாத் பேட்ஸை பற்றி நான் அது தெரிய வரும்பொழுது ஐ தாட் தட்ஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் யூஸிங் அ கிளாத் பேட். பட் இட் அல்டிமேட்லி கான் வேர்ஸ். லைக் அது ஒரு தடவையும் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரை பண்ணுறதுக்கோ, வெயில் அடிச்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மழை பெய்யும் போது ட்ரை ஆகாது. அண்ட் ஒன்ஸ் யூ வாஷ் யூ கேன் யூஸ் இட் வித் யூ கேன் புட் இட் ஆன் வாஷிங் மெஷின் கூட வேறு ப்ராடக்ட்ஸ் கூடயும் லைக் வேறு கிளாத்ஸ் கூடயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அல்டிமேட்லி ஐ ஃபவுண்ட் அவுட் அபவுட் திஸ் menstrual cups. menstrual cups was something much more convenient and safer to use also. இவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஸோ அட்லீஸ்ட் if people just get an awareness about, on seeing this video, ஏதாவது ஒரு அவேர்னஸ், ஓகே menstrual cupsனு ஒன்று இருக்குது. நான் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் கன்சல்ட் பண்ணாலும் கேட்பேன், நீங்கள் menstrual cup யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க. தே காமன்லி யூஸ் திஸ் டிஸ்போசபிள் பேட்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் லைக் இயர்ஸ் டுகெதர் menstrual cups எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து, ஆனாலும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. And that one யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் only they'll come to know that this product is very very safer and convenient to use. Until they use, they will never know. எல்லாருக்கும் ஒரு ஃபியர் ஃபார் சேஞ்ச் தான். ஃபியர் இருக்குது. அண்ட் இந்த ஃபியர் எதனால் வரும்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இந்த கப்பு உள்ளார போனதுக்கப்புறம் உள்ளார போய் எங்கே தொலைஞ்சிருமோ, உள்ளாரையே போயிடுச்சுன்னா, நம்ம உள்ளார மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அதர்வைஸ் நிறைய காமனாக கேட்குற கொஸ்டின், இந்த பீரியட் பிளட் கலெக்ட் ஆகுது இல்லையா, இது வந்து திரும்பியும் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அதுதானே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணுது. cervix is a one way opening. It opens from up to down and something which is very microscopically small like a sperm can enter in. அதுவே மொட்டையில் இல்லைன்னா என்டர் ஆக முடியாது. ஓகே, அது மாதிரி ஒரு சேஃப்டியஸ்ட் ஜோன் அது. அதனால பீரியட் பிளட் கேன் நாட் என்டர் பேக் இஃப் பீப்புள் ஆர். I vouch for this menstrual cup and I do not vouch for this disposable pads. Unlike our food stuff இல்லையா, நம்ம ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றோம், நமக்கு தெரிஞ்சு தான் சாப்பிடுவோம், இதில் இவ்வளோ பாய்சன்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, தெரிஞ்சு தான் சாப்பிடுவோம். இட் இஸ் ஆல்சோ லேபிள் பிஹைண்ட். இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், இந்த மாதிரி சாக்கரின் இருக்குது, இந்த மாதிரி இத்தனை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடடாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றோம். ஆனால் அந்த menstrual பீரியட் ப்ராடக்ட் நம்ம எடிபிளாக இல்லாததுனால no manufacturers are forced to actually print the ingredients of what they use behind their cover. ஓகே, அந்த லேபிளில் எதுவும் அதை மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. தட் இஸ் காசிங் அ லாட் ஆஃப் ரெகசியர். யாருக்குமே இதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அல்டிமேட்லி த ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் அண்ட் menstrual blood is totally not at all stinky as if it happens with a pad. When it comes in a contact with the disposable pad, அங்கே இருக்கிற ஜெல்லு, அது லைக் கொயாகுலேட் ஆக்குறதுக்கான சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அது கூட பீரியட் பிளட் கம்பைன் ஆகும்போது தான் இந்த ஸ்மெல் வருது. அதர்வைஸ் பீரியட் பிளட் டஸ் நாட் ஸ்டிங்க் at all. If it is stinking from using a menstrual, you will understand. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி it's a diagnostic tool. Period blood is a diagnostic tool to condition, like identify some condition, pelvic inflammation ஏதாவது இருக்குதா. So if it's stinking, it is a symptom. It is a symptom. Okay. Unlike the period blood which is stinking with the use of the like disposable pads. So when you are talking about menstrual cups, இப்போது இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து புது ப்ராடக்ட். ஆஸ் யூசைட் இது ரொம்ப வருஷமாகவே இருந்தாலும் இதோட அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. இதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு பயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ரைட் நவ் எந்த ஏஜ்ல வந்து menstrual கப்ஸ் யூஸ் பண்ணலாம்? லைக் எப்படி நம்மளோட அம்மா வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஏஜ் ரன் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பேட் எடுத்து கொடுத்தாங்களோ, ஆர் மதர் அட்வைஸ் டு கிவ் menstrual கப்ஸ், அந்த அளவுக்கு இது வந்து இஸ் இட் லைக் எஃபெக்டிவாக இருக்குமா? சேஃப்? கண்டிப்பாக சேஃப். மதர்ஸ் தான் இதை வவுச் பண்ணணும். ஆக்சுவலி மதர்ஸ் ஆர் ஆக்சுவலி சம்ஒன் ஹூ so worried about making them. This goes on for a next taboo topic of killing virginity by use of menstrual cups. That's the total different topic. But mothers are scared just because of this. நம்ம குழந்தை இவ்வளோ சின்னதாக இருக்கா, இப்போ யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி this cup is designed in such a way that it's not going to extend the part or something. I'll be very much vouching for the cups. I'm not vouching for the brand, but any brand out there which is safer for you from your point of view is good. So menstrual cups வந்து of any age group வந்து யூஸ் பண்ணலாம். Yeah, of course. And different sizes of products இருக்கு இல்லையா இதில். So accordingly you can go in for a size of yes or இல்லை in between like above 30 நமக்கு எப்படி மசில்ஸ் ஆகுதோ people will definitely go in for a L size cup. Should definitely go in, and after childbirth definitely L size cup. But otherwise people who think that they are not adequate can use an M size cup or an S size cup. They'll come to like understanding once they try to use a cup or a two. And idhula vandu cost effective kuda. So there are many other options too. Also people also keep understanding like oru period ku ethana cups use pannu. I would tell that one cup for 10 years and even more. You can use just one cup and it actually creates a lot of goodness to the earth as well. It really makes a difference. So adanal use panikalam.
யூ said you are watching for menstrual cups. So menstrual cups அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are lots of misconception, lots of fear around it. இது வந்து யார் எடுத்துக்கலாம், எந்த ஏஜ் குரூப் எடுத்துக்கலாம், மேரிட் உமன் தான் எடுத்துக்கலாமா, ஆர் இந்த ஏஜ் கீழே இருக்கவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு there are lots of confusions about it. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸுக்கு ஒன் ஃபைனல் ஆன்சர், இது இவங்க யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாட் would be your answer? அதாவது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் யூ ட்ரை யூ வில் கம் டு நோ வாட் இட் இஸ் ஃபார் யூ. ஓகே, ஆஸ் அ ட்ரையல் யூ மஸ்ட் டேக் அ ட்ரையல். இஃப் யூ டு நாட் ட்ரை யூ வில் நெவர் நோ. ஸோ அது ஒன்று. இப்போ நான் ட்ரை பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கப்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்காது. மேபி பிகாஸ் தே ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் பெயின் ஆர் ஆக்வர்ட்னஸ் யூசிங் அ menstrual cup. They find it uncomfortable and all that. Maybe try using a different, the tailless cup or the molded cup and something like that. அதுலேயும் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா some brands are coming up right now with a very clear ingredient, like herbal ingredient கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் அகேன் இட் இஸ் காசிங் அ த்ரெட் டு திஸ். ஏன்னா டிஸ்போஸ் பண்ணுறது நீங்கள் டிஸ்போசபிளாக தான் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்போசபிள், பட் ஒன்லி டு கண்ட்ரோல் த டிஸ்போசபிள் திங் அண்ட் லாட் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் ஆல் தட். And also your body can be maintaining with health ன்றதுனால தான் நம்ம கப்ஸுக்குன்னு யூஸ் பண்ணுறோம். When you can't use that, you try for a cup you try for a product which can save you as well as the earth from total pollution. So it can be a herbal product or sanitary napkin which can decompose very easily. That could be a solution. ஸோ இந்த பீரியட் பெயின் பற்றி நம்ம பேசுவோம் இப்போது. ஸோ இந்த when it comes to period pain, இந்த பீரியட் கிராம்ஸ் ஆர் பெயின் இது வந்து வெரி காமன் டேர்ம் யூஸ்ட் ரைட் நவ். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, சில பேருக்கு வந்து டாலரேட்டே பண்ண முடியாத பெயின் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு பெயின். ஒய் ஒரு பீரியட்ஸ் அப்போது சில பேரால் டாலரேட் பண்ண முடியுது, சில பேரால் ஒரு டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின்? ஓகே, இது நீங்கள் சொன்ன மாதிரி டாலரன்ஸ் ஒன் ஆஃப் த. இப்போ எனக்கு வாட் இஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு அதே பெயின் இருக்கும்போது அது அவங்களுக்கு பெர்சீவ் ஆகுறது, நிறையா பெயின் பெர்செப்ஷன் இருக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் பெயின் வந்து ஆஸ் சச் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் கால் ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோஸ்டக்லாண்டின் கொஞ்சம் ஹையராக இருக்கும்போது நார்மலாக இந்த யூட்ரைன் லைனிங் ஷெட் ஆஃப் ஆகிறதுக்கான வரக்கூடிய கிராம்ப்ஸ் தான் இது. இது ஒரு 1 hour இல்லை 2 hours இருக்கும்பொழுது ஒன்றும் பெருசாக டிஸ்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இட் இஸ் ஓகே. பட் there might be a light cramping sensation to understand that you are in periods. நம்ம பீரியட்ஸில் இருக்கோன்றது நம்மளுக்கே தெரியாமல் அந்த ஒரு uncomfortable sensations will make you understand that is a slightest cramp or this is a little raised prostaglandin levelsனு கன்சிடர் பண்ணலாம். பட் இதே பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப லிமிட்டிங், லைக் I'm not able to go to work, இந்த பெயினால் நான் நிறைய லிமிட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா there might be underlying conditions. ஓகே, ஒரு விஷயம் வந்து சாக்லேட் சிஸ்ட்னால பெயின் வரும், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ். ஒன் ஆஃப் த எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன்னால நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் கூட ஆவாங்க, ஃபைப்ராய்ட்ஸ். ஸோ எதனால் பெயின் வருதுன்றது ஒரு நார்மல் பெயினுக்கும் அப்நார்மல் பெயினுக்கும் என்னை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு 1 or 2 hours வருது பெயின், அதுக்கப்புறம் ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இனிஷியல் ரைஸ் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டின் அண்ட் இட் வில் சப்சைட். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஹையர் பெயின் that can happen when there is endometriosis. Endometriosis வந்து இந்த பீரியட் கிராம்பிங்க்கும் டிஸ்மெனோரியா, அதாவது டிஸ்மெனோரியா பீரியட் கிராம்பிங் இதெல்லாம் ஒன்று தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஃபார் தெம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஒரு பீரியடுக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி அண்டர்லைங் கண்டிஷன்ஸ்னு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது, ஸோ 1 மாதம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பெருசாக நம்ம அட்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. மேபி அடுத்த மாதம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியராக சாப்பிட்டுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட பெயின். ஆனால் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கேன், என்னால் தாங்கவும் முடியல, ஐ கைண்ட் ஆஃப் டேக் எல்லா ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் மெடிசன்ஸும் நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரியும் என்னால் தாங்க முடியல, ஒரு பீரியடுக்கும் நான் ஒரு மாத்திரை போட்டால் தான் என்னால் தாங்க முடியும் அப்படின்னா தென் there's a thing to note. என்னன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணாமல் we cannot proceed forward with the same pain. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெயின் இந்த பீரியட் கிராம்ஸ் அப்போது there are things that most women commonly do. ஸோ இந்த பீரியட்ஸ் வந்துட்டாலே வந்துட்டு பீரியட் கிராம்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக either they take up sodas, பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் இந்த சாக்லேட் சாப்பிட்றது, இந்த கிரேவிங்ஸ் இருக்கும் அதிகமாக. ஸோ இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போதோ இல்லை இந்த பெயின் டாலரேட் பண்ணாமல் நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது வந்து will it have any type of consequences? Definitely it will have consequences on a negative note தான். ஏன்னா நம்ம பெயின் டாலரன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கெட் இன் டு அ பெயின் அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கெட் இன் டு அ டாலரன்ஸ் ஆஃப்டர் சம் டைம். அதை நீங்கள் அலோவே பண்ணலை அப்படின்னா யூ டேக் அ ஸ்பாஸ்மோட்டிக் மெடிசன், அது சாப்பிட்டதுக்கப்புறம் you'll never know that pain at all. அப்போ அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது சேம் டாலரன்ஸ் will not be there for you. அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அண்ட் தட் இஸ் நாட் த வே டு ஆக்சுவலி மேனேஜ் இட். நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்னு போனோம்னா we can use a hot water bag and ease the pain very naturally. இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஏரியாவில் வைக்கணும். எல்லாரும் டைரெக்டாக அப்டமனில் தான் வைக்கிறாங்க. யூ கேன் ஆக்சுவலி கீப் இட் ஆன் த லோவர் பேக் டு மேக் ஷுர் தட் த பெயின் இஸ் வெரி லெஸ். இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஏரியா. ஓகே. லோவர் பேக் அண்ட் யூட்ரஸ் ஆர் ஜஸ்ட் லைக், இப்போ நம்ம யூட்ரஸில் ஒரு பெயின் வருது அப்படின்னா லோவர் பேக்கும் வலிக்கும் இல்லையா? ஸோ வரதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வலிக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மசில்ஸ் ஆஃப் த சேம் ஆரிஜின் நம்ம சொல்லுவோம். ஒரே மசில் சின்ன நமக்கு லைக் இன்ட்ரா யூட்ரைன் லைஃப்ல இருக்கும்போது தே ஆர் ஆல் த மசில்ஸ் ஆஃப் த சேம் ஆரிஜின். கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆமாம், அது வழியாக தான் எல்லாமே வருது. ஸோ லோவர் பேக்கில் அந்த ஹாட் அப்ளிகேஷன் பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைமில் தான் ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ்னு சொல்லிட்டு கோல்டர் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரிபடி இன் பீரியட்ஸ் டு கீப் தெம்செல்ஃப் வார்ம். இந்த டைமில் சுடு தண்ணி குடிக்கிறது, அப்புறம் இஞ்சி டிகாக்ஷன் குடிக்கிறது, இதெல்லாம் நான் ரொம்ப ஐ வில் ஜஸ்ட் கீப் வவுச்சிங் ஃபார் திஸ்.